இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 311 உட்பிரிவு 3 கீழ் ஒரு வாரத்திற்கு முன்பு இரவில் வாகன சோதனை என்கிற பெயரில் லாரியில் வந்த ஒரு 18 வயது மதிக்கத்தக்க சிறுமியை 2 காவலர்கள் பாலியல் தொந்தரவு கொடுத்தார்கள் என்பதற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அவர்கள் பணியிலிருந்தும் உடனடியாக நீக்கப்பட்டார்கள். சஸ்பெண்ட் செய்யப்படவில்லை, டிஸ்மிஸ் செய்யப்பட்டார்கள். இதற்கான வழிமுறைகள் அந்த சட்டத்தில் உண்டு. அரசு ஊழியராக இருந்தாலும் சரி, இது போன்ற ஒழுங்கீன நடவடிக்கையில் ஈடுபட்டால் உடனடியாக டிஸ்மிஸை செய்ய முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் தாவேகா கட்சியின் தலைவர் அவர் அந்த பஸ்ஸு பக்கத்தில் இந்த 2 வீலரில் வந்தவங்க கீழே விழுந்துட்டாங்க. இந்த வீடியோவெல்லாம் நம்ம எல்லாருமே பார்த்தோம். இந்த வீடியோவில் அடிபட்டு அவர் கீழே விழுந்து ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டு அவர் அந்த நேரத்தில் அவர் நிற்காமல் போயிட்டாருனா தான் ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஃபைல் பண்ண முடியும். இல்லை அடிபட்ட ஒரு சின்ன சிராய்ப்பு அது போயிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது எல்லா வாகனங்களுக்குமே பொருந்தும். இப்போ நம்மளும் 2 வீலரில் போகிறோம், அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இல்லைனா தான் பிரச்சனை. அதே போல் அடிபட்டு அவர் இருந்திருந்தாலோ இல்லை அவருக்கு கை கால் நிரந்தரமாக செயலிழந்திருந்தாலோ அவங்களுக்கு பெரும் அளவில் பணம் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டிருந்தோன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்துரும். இன்சூரன்ஸ் போடலன்னா நம்ம கொடுக்கணும். ஸோ இது பிரச்சனை வந்தால் வழக்கு பதிவானா இல்லை அந்த இடத்துல எதனா ஆகிட்டு ஓடினா தான் இந்த பிரச்சனை, இல்லைனா அது பிரச்சனையே இல்லாமல் இருக்கும்.